உலகில் பிரசித்தி பெற்ற நகரங்களில் ஒன்று மதுரை. எத்தனையோ நகரங்கள் இருக்கலாம், ஆனால் ஒரு கடவுளால் கோவிலைச் சுற்றி நிர்மாணிக்கப்பட்ட நகரம் என்றால் அது மதுரைதான். தாமரை மலரின் வடிவில் அமைக்கப்பட்ட இந்த மாநகரின் இதயம் அன்னை மீனாட்சியின் ஆலயம். சுமார் 33,000 சிலைகள், 14 பிரம்மாண்ட கோபுரங்கள் என வியக்க வைக்கும் இந்த தலத்தின் ரகசியங்களை இந்த வீடியோவில் ஆழமாக பார்க்க போகிறோம். மீனாட்சி மீன் போன்ற கண்களை கொண்டவள். மலையத்வஜ பாண்டியனின் மகளாக அக்னி குண்டத்தில் ஒரு பெண் குழந்தை 3 மார்புகளுடன் தோன்றினாள். அப்போது ஒரு அசரீரி சத்தம் கேட்டது. இந்த குழந்தை எப்போது அவள் துணையை பார்க்கிறாளோ அப்போது அவளை 3வது மார்பு மறையும் என்று அந்த அசரீரி சொன்னது. அந்த குழந்தைக்கு மீனாட்சி என்று பெயர் வைத்தார்கள். அவள் சாதாரண பெண் இல்ல, பிறந்த நாளிலிருந்தே தெய்வீக சக்தி கொண்டவள். மீனாட்சி வளர்ந்தபோது அவளுக்கு எல்லா யுத்த கலைகளும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. அவள் ஒரு போராளியாக மாறினாள். பின்னர் பாண்டிய நாட்டின் ராணியாக ஆனாள். அதற்கு பிறகு அவள் 8 திசைகளையும் வென்று மதுரையை ஆண்ட வீர மங்கையானார். அனைத்து நாடுகளையும் வென்ற பின் அவள் கைலாயத்தையும் போர்க்கொண்டு வெல்ல முடிவெடுத்து கைலாயம் சென்றாள். அங்கே சிவபெருமானை பார்த்த பின் அவளின் 3வது மார்பு மறைந்தது. அப்போதுதான் தெரிந்தது, இவர் எனக்கானவர் என்று உணர்ந்தார். சிவபெருமான் அவளை பார்த்து சிரித்தார். அவர்களுடைய திருமணம் நடக்க தீர்மானிக்கப்பட்டது. மீனாட்சி பார்வதியின் சுரூபம் என அனைவரும் உணர்ந்தனர். சிவபெருமான் சுந்தரேஸ்வரர் என்ற வடிவில் மதுரைக்கு வந்தார். மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரரின் திருமணம் மிக பிரம்மாண்டமாக நடந்தது. தேவர்கள், முனிவர்கள், மக்கள் எல்லாரும் கலந்து கொண்டனர். மதுரை நகரமே ஒரு திருவிழாவாக மாறியது. இன்னைக்கும் அந்த மீனாட்சி திருக்கல்யாணம் பெரிய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இது ஒரு திருமணம் மட்டும் இல்ல, சக்தி மற்றும் சிவன் இணையும் தருணம். இவள் மதுரையின் தெய்வம் மட்டுமல்ல, மதுரையின் மகாராணி. அதனால்தான் மதுரையில் இன்றும் அன்னை மீனாட்சிக்கே முதல் மரியாதை, முதல் பூஜை. பச்சை மரகத கல்லாலான அன்னையின் திருவுருவம் காண்பவர் கண்களை விட்டு அகலாத ஒரு அற்புத கலை. கட்டடக்கலை அதிசயங்கள் பார்க்கலாம். 170 அடி உயர தெற்கு கோபுரம் முதல் இசை எழுப்பும் 1000 மண்டபம் வரை இங்கு ஒவ்வொன்றும் ஒரு பொறியியல் அதிசயம். 985 தூண்கள் கொண்ட 1000 மண்டபத்தில் நீங்கள் எங்கு நின்று பார்த்தாலும் தூண்கள் நேர்கோட்டில் அமைந்திருப்பது உலகத்தரம் வாய்ந்தது. அங்குள்ள இசை தூண்களை மெதுவாக தட்டினால் கல்லுக்குள் இருந்து சப்தஸ்வரங்கள் ஒலிப்பதை இன்றும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். சிவபெருமான் இந்த குளத்தில் ஒரு தங்கத் தாமரையை மலரச் செய்ததாக புராணம் கூறுகிறது. இதனால்தான் இதற்கு பொற்றாமரை குளம் என்று பெயர் வந்தது. இன்றும் குளத்தின் நடுவே ஒரு தங்க தாமரை சிலை இருப்பதை காணலாம். கோவிலின் பிரம்மாண்டத்திற்கு அடியில் பல ரகசியங்கள் புதைந்து கிடக்கின்றன. திருமலை நாயக்கர் மஹாலுக்கும் கோவிலுக்கும் இடையே ஒரு ரகசிய சுரங்கப்பாதை இருந்ததாக வரலாறு கூறுகிறது. போர்க்காலங்களில் அரச குடும்பத்தினர் பாதுகாப்பாக வரவும் படையெடுப்பின் போது சிலைகளை காக்கவும் இந்த பாதைகள் பயன்படுத்தப்பட்டன. இன்றும் பொற்றாமரை குளத்தின் அடியிலும் சன்னதிக்கு அடியிலும் மர்மமான அறைகள் இருப்பதாக பல கதைகள் மதுரையில் உலவுகின்றன. வைகை நதிக்கரையில் தமிழ்ச்சங்கம் வளர்த்த இந்த மண்ணில் மீனாட்சியின் ஆட்சி என்றென்றும் நிலைத்திருக்கும். சித்திரை திருவிழாவின் தேரோட்டமாகட்டும், இரவு நடக்கும் பள்ளியறை பூஜையாகட்டும், மதுரையின் காற்று எப்போதும் பக்தியையும் தமிழையும் சுமந்தே வீசுகிறது. இது வெறும் கல் மற்றும் சிலைகளால் ஆன கோவில் அல்ல, இது தமிழர்களின் அடையாளம். வரலாறு, பக்தி, மர்மம் என அனைத்தும் சங்கமிக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு நீங்கள் ஒரு முறையாவது நேரில் வந்து அந்த ஆன்மீக அதிர்வை உணர வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். அன்னை மீனாட்சியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஓம் சக்தி. தரிசன நேரம் காலை 5 முதல் 12:30 வரை, மாலை 4 முதல் 9 வரை. இதுபோன்று மேலும் மேலும் வீடியோக்களுக்கு சாமி தரிசனம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.